நியாயமான காரணங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் எந்த காரணத்தையும் அவர் சொல்லவே இல்லை. பரலோகத்தை விட்டு பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஆமென். உனக்கெல்லாம் நான் சாகணுமா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. போய் உனக்கெல்லாம் நான் செத்து என் ஜீவனை கொடுத்து என் ரத்தத்தை சிந்தி உன்னை நான் மீட்டு எடுக்கணுமான்னு சொல்லி அப்படியெல்லாம் இயேசு நினைக்கவே இல்லை. அவர் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நம்ம மேலே வைத்த அன்பின் நிமித்தம் அவர் காரணம் சொல்லாமல் அவர் காரணமாய் மாறிவிட்டார். ஆமென். அல்லேலூயா. எந்த காரணமும் சொல்லாமல் நம்முடைய ரட்சிப்புக்கு காரணமாய் அவர் மாறிவிட்டார். அல்லேலூயா. அதனால் இரவு ஜெபம் என்று சொல்லி சில காரணங்கள் சொல்லி தவிர்ப்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை. ஆமென். பலவீனத்தின் மத்தியிலும் தேவ சமூகத்தில் நிற்க நீங்களும் நானும் பழக வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சரியான நேரத்தில் நிறைவு செய்ய ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஆனால் என்ன இல்லை, ஒருவனையும் காணேன். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நல்ல ஒரு வேத பகுதியில் இந்த வசனம் அநேக முறை இந்த வசனம் நம்ம படிச்சிருக்கிறோம். அநேக முறை நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். அப்போது இந்த வசனம் அநேக பிரசங்கங்கள் இதை கேட்டிருக்கிறோம். அநேக பாடல்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் பாட கேட்டிருக்கிறோம். நிறைய முறை இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவரே நான் நிற்கிறேன்னு சொல்லி நம்மளை அறியாமலே எத்தனையோ முறை பொருத்தனை செய்திருக்கிறோம். நான் நிற்கிறேன்பா, திறப்பில் நிற்கிறப்பான்னு சொல்லி எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருக்கிறோம். ஆனால் நிறைவேற்றணுமாங்கிறது தெரியல. ஆனால் எத்தனையோ முறை இந்த வசனம் படிக்கும்போது ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வசனம். ஆமென். ஒரு இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். தெய்வத்துடைய அந்த இருதயத்தின் பாரத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஒருவரையும் காணேன். ஆமென். ஒருவனையும் காணேன். ஒரு ஆளு கூட தேசத்தில் இந்த திறப்பை அடைப்பதற்கு, சுவரை அடைப்பதற்கு, திறப்பில் நிற்பதற்கு ஒரு ஆளுமே இல்லைப்பா, ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற அந்த பாரம் இருக்கு பார்த்தீங்களா? தெய்வத்துடைய அந்த பாரம் அது ரொம்பவும் அது ரொம்ப வலிமிக்கது, ரொம்ப கனத்து. இது உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேனே, இப்போ பாருங்கள், நிர்கதையான ஒரு சூழ்நிலை நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. நிர்கதையான ஒரு சூழ்நிலையில் கீழே குழியில் உங்கள் பிள்ளை விழுந்து கிடக்குது. தண்ணி வந்து குழிக்குள்ளே இறங்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. ஐயோ, அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு பாரம். அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்னு, சுவரை அடைக்கவும் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு நபரை நான் தேடுகிறேன், காணவில்லை. தெய்வத்துடைய பாரம் சாதாரணமானதில்லை. நமக்கெல்லாம் ஒரு பாரம் இருக்கு. என்ன பாரம்? நாளைக்கு என்ன குழம்பு செய்யணும், என்ன இந்த வாரம் எந்த செலவு பண்ணணும், எப்படி இந்த டியூ கட்டுறது, அந்த டியூ கட்டுறது, குழுக்கு கட்டுறதா, இஎம்ஐ எப்படி கட்டுறது, இந்த மாதம் சம்பளம் கரெக்டாக வருமா, இல்லை பிடிச்சிக்குவாங்களா, லேட்டாக போனோமே. நம்ம பாரமெல்லாம் வித்தியாசமானது. எக்ஸாம் வருமா, இந்த எக்ஸாம் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா தெரியல, படித்ததெல்லாம் மண்டையில் ஏறிச்சா, ஐயோ இன்க்ரிமெண்ட் எப்போ அரியரு, எப்போ இது எப்போ அது. நம்ம பாரம்லாம் அப்படிங்க. ஆண்டவர் சொல்கிறார்,
தெய்வத்துடைய பாரம் சற்று வித்தியாசமானது. எவன் ஒருவன் திறப்பில் நிற்கிறான்னு சொல்லி அவர் பாரப்படுகிறார். எவன் ஒருவன் சுவரை அடைக்க வருவான் என்று சொல்லி பாரப்படுகிறார். ஆமென். இந்த வசனத்தை இன்றைக்கு படிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு தாக்கத்தை உண்டாக்கத்தக்கதான சில காரியம் நடந்ததை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை பாருங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன், நான் கண்டுபிடித்தேன். ஆமென். நான் தேடினேன், நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லி மாத்திரம் ஆண்டவர் அங்கே எழுதியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கிறோம்? தேடினேன், கண்டுபிடித்தேன், அது வேற யாரும் இல்லை, அது நீதான். அல்லேலூயா. அது நீங்க தான். சொல்லுங்க, அது நான் தான். சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க, அது நான் தான். தேசத்தில் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக தேவன் தேடுகிற அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு மனுஷி வேற யாரும் இல்லை, அது நான் தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அது நான் தான். ஆமென். என்ன தேவன் உண்மையா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அடுத்த வசனம் நிறைவேறாம போகும். அடுத்த வசனம் நிறைவேறாமல் போகும். அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் கண்டுபிடிக்காததுனால, நல்ல கவனிங்க, கண்டுபிடிக்காததுனால, ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வலியின் பலனை அவர்கள் தலையின் மேல சுமர பண்ணுவேன் என்று. எங்க எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! சாதாரணமான ஒரு வார்த்தையா இது? சாதாரணமான வார்த்தையா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபத்தை ஊற்றுவேன். என் கோபத்தை நான் ஊற்றுவேன். கர்த்தருடைய கோபம் ஊற்றின என்ன ஆகும் தெரியுமா? சோதோம் கொமோரா அழிஞ்சது போல அழிஞ்சிடும். கர்த்தருடைய கோபம் ஊற்றினா நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் அந்த கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த அத்தனை ஜனங்கள் அழிந்தாரே, அது போல நடந்துடும். கர்த்தருடைய கோபம் ஊற்றினா கோராகின் புத்திரர்கள் நிலத்தை பிளந்து உள்ள இறங்கி செத்தாங்களே, அது போல மாறிடும். தெய்வத்துடைய கோபம் சாதாரணமானதல்ல. தெய்வத்துடைய கோபம் சாதாரணமானதில்லை. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ சும்மா கோபம்னா நம்ம கோபம் வர மாதிரி அப்படி அப்படி இல்லை. தெய்வத்துடைய கோபம், கர்த்தருடைய கோபம் நிஷ்டூரம் பண்ணிரும், அழித்திரும், ஒண்ணுமில்லாம பண்ணிரும். தெய்வத்துடைய கோபம் சாதாரணமானதல்ல. சும்மா குறைச்சி கர்த்தருடைய கோபத்தை நீங்களும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? மதிப்பிட்டு கூடாது. 2000ஆவது வருஷத்தில் 2003 நினைக்கிறேன், 2000 2003 தெரியல, சுனாமி வந்தது. எப்போ வந்தது? 2000 நினைக்கிறேன். சரி, 2004 சுனாமி. கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. கடலோரங்களில் கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. எத்தனை ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் மட்டும் வெளிப்பட்டுச்சுனே கொள்ளை நோய் வெளிவரும். ஆமென். கர்த்தருடைய கோபம் வெளியே வந்ததுனே, கர்த்தருடைய கோபம் வெளியே வந்ததுனே கர்த்தர் இயற்கைக்கு கட்டளையிட்டு தேசத்தை அழித்து போடுவார். கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டுச்சுனே குடும்பங்களை சிதறிக்க பண்ணிடுவார். கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. அவர் கோபம் ஊற்றினார். கோபத்தை ஊற்றி அடுத்தது என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்கள் என்ன செய்வாராம்? ஐயோ, கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க, நிர்மூலமாக்கிடுவார். நிர்மூலம் என்றால் என்ன? அடையாளம் இல்லாதபடி மாற்றி போடுறது பேர் தான் நிர்மூலம். சத்தமா சொல்லுங்க. அடையாளமே இல்லாதபடி மாற்றி போடுகிறதுக்கு பேர் அடையாளமே இல்லை. அங்க இருந்ததுக்கான எந்த சான்றுகளும் இல்லை. டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிடுவார், நிர்மூலமாக்கிடுவார். நிர்மூலமாக்கிடுவேன், அவர்களுடைய வலியின் பலனை அவர்கள் தலையின் மேல சுமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகையால், அந்த வார்த்தை தான் என்னை தொட்டுச்சு. என்ன வார்த்தை? ஆகையால். எதனால ஆண்டவர் ஆகையால்? ஆகையால்ங்கிற வார்த்தை ஏன் ஆண்டவர் சொன்னார்னு, ஒருவன் இல்லாததுனால் ஆகையால், ஒருவன் ஒருத்தி இல்லாததுனால ஆகையால். கர்த்தர் இந்த ஆகையால்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறாரோ நீங்களும் நானும் ரொம்ப கவனமா அந்த வசனத்தை படிக்கணும். ஆகையால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு முன்னாடியும் பின்னாடி நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆகையால் நான் இல்லாததுனால கர்த்தருடைய கோபம் வெளிப்படுது.
சத்தமாக சொல்லுங்க. அங்கே தேவன் தேடின அந்த ஒரு மனுஷி இல்லாததுனால அவருடைய உக்கிர கோபம், அந்த வார்த்தை மூர்க்கத்தின் அக்கினி. என்ன அக்கினி? மூர்க்கத்தின் அக்கினி. சில டைம் நம்மளுக்கு வரும் தெரியுமா, பல்ல கடிச்சிட்டு அப்படியே அப்படியே வெறித்து கிளம்பு தெரியுமா, அந்த மூர்க்கத்தின் அக்கினி. அந்த மூர்க்கத்தின் அக்கினி என்ன செய்யுமா, வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ எதனால தேவன் இப்படி ஆகிறார்? தேவன் எதனால அவர் மூர்க்கம் கொள்கிறார்? எதனால கர்த்தர் அவர் கோபம் கொள்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் திருப்பி பார்த்தால், தேசத்தில் நடக்கிற சில அநியாயங்களும் சபைக்குள்ளே நடக்கிற சில அநியாயங்களும் தெய்வத்தை கோபம் உண்டாக்க செய்கிறது. தெய்வத்தை கோபம், தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள். இந்த அதிகாரத்தின் 22வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2வது வசனம். முதல் காரியம் ஆண்டவர் சொல்ற, தேசத்துல என்ன இருக்குப்பா, நான் கோபப்படுற அளவுக்கு தேசத்துல என்னப்பா இருக்கு? என்ன இருக்கு? அருவருப்பு இருக்கு. என்ன இருக்கு? அருவருப்பு. இன்னைக்கு இந்திய தேசம் ஓரினை சேர்க்கைக்கு இந்திய தேசம் ஓகே சொல்லிடுச்சு. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் உறவு கொள்ளலாம், ஆணுக்கு ஆண் உறவு கொள்ளலாம். ஓரினை சேர்க்கைக்கு இந்திய தேசம் ஓகே சொல்லுது. இது வெளிநாட்டில் தான் நடக்குதுன்னு, நம்ம தேசத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அருவருப்பு. அப்போ தேசத்தில் அருவருப்பு பெருகும் போது, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கோபம் நிச்சயமாக வெளிப்படும். நிச்சயமாக வெளிப்படும். நிச்சயமாக வெளிப்படும். அப்போ கர்த்தர் ஏன் ஒருவனை தேடுகிறார் என்றால், தேடுகிறார் என்றால் அவர் கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆமென், அல்லேலூயா. அவர் கோபத்தை தணிக்க ஒரு நபரை கர்த்தர் தேடுகிறார். என்ன கோபம்? அருவருப்பை பார்த்து கர்த்தர் கோபப்படுறாருங்க. எங்கெல்லாம் அருவருப்பு பாருங்க, எப்படிப்பட்ட அருவருப்புகள் தேசத்தில், சொல்லி முடியாத அளவுக்கு அருவருப்புகள், எங்க பார்த்தாலும் அருவருப்புகள் கர்த்தர் பார்க்கிறார். இந்த அருவருப்பு நிமித்தம் தேவன் கோபப்படுகிறார். 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3வது வசனம், அதை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தம் சிந்துகிறது, உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே. முதல் காரியம் அருவருப்பு. 2வது காரியம் நரகலான விக்கிரகங்கள். நரகல் என்றால் என்ன? நரகல் என அசிங்கம், நரகலான காரியம். ஆண்டவர் விக்கிரகத்தை எதுக்கு சொல்றாருங்க? நரகலான அசிங்கத்துக்கு சொல்றார். இங்கே ரோட்டு ஓரமாக தெரியாமல் ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டோம்னா நம்ம எப்படி அது கழுவி உடனே செருப்பாந்த தூக்கி வீசிட்டு கூட வந்துடுவாங்க சிலர்லாம். நரகலானதை மிதிச்சிட்டேன், நரகல். அப்போ ஆண்டவர் விக்கிரகத்தை எதுக்கு ஒப்பிடுறாரு? நரகலானதுக்கு ஒப்பிடுறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை விக்கிரகங்கள் தேசத்தில், எத்தனை விக்கிரகங்கள் பெருகி இருக்கு, கண்ணு பார்க்கிற இடமெல்லாம். அப்ப தெய்வத்துடைய இருதயம் சாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய இருதயம் கோபமாய், அவர் இருதயம் அப்படியே மூர்க்கம் கொண்டு அக்னியால் அழிக்கிற அளவுக்கு நரகலான காரியங்கள் தேசத்தில் காணப்படுகிறது. தெய்வம் ஒரு மனிதனை தேடுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியத்தை பார்க்கலாம். 3வது காரியம் 7வது வசனத்தை வாசிங்க. 3வது காரியம் என்ன காரியங்க? தேசத்தில் என்ன நடக்குதுங்க? தாய் தகப்பன்மார்களை அற்பமாய் என்றது தேவனுக்கு கோபத்தை மூட்டும். தேசத்தில் நடக்குதா அற்பமான்றது? இன்னைக்கு அப்பா அம்மாவை மதிக்காத எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? பெத்த தாயை மதிக்காத, பெத்த தகப்பனை மதிக்காத, தாய்க்கு சமமாய் தகப்பனுக்கு சமமாய் இருக்கிற மாமனார் மாமியாரை மதிக்காத, பெரியவங்களை மதிக்காத. யோசனை பண்ணி பாருங்க. தேவன் சொல்லுகிறார், என் கோபம் வெளிப்படும். தேசத்தில் கர்த்தருடைய கோபம் வெளிப்படுவதற்கான காரணம், நம்ம தேசத்தில் பாருங்க, எத்தனை இடத்துல தாய் தகப்பன்மார்களை நடு ரோட்டில் விட்டுட்டு போனவங்களை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. உன் நடுவில்
பரதேசிக்கு இடக்கம் செய்கிற. பரதேசி யாருங்க? நீங்களும் நானும் பரதேசியா சுதேசியா? பரதேசியா சுதேசியா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பரதேசியா சுதேசியா? பரதேசின்னு என்ன, சுதேசின்னு என்ன? நம்ம இருக்கிற இடத்துக்கு காரணம், இருக்கிற இடத்துல சொந்தமாக நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம யாருங்க? சுதேசி. பரதேசினா பஞ்சம் பொழைக்க வந்தவங்க. தேசத்தில் இங்கே வந்து பொழைக்கலான்னு பரதேசியாக வந்தாங்க. பரதேசியாக வந்தேன்ப்பா இந்த ஊருக்கு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஊருக்கு நான் எப்படி வந்தேன்? பரதேசியாக வந்தேன். இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தக்காரனாக இருப்பான். மார்வாடிக்காரன்லாம் பரதேசியாக தான் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? பரதேசியாக தான் வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. இன்றைக்கி அவனை மாதிரி கோடீஸ்வரன் எவனுமே இல்லை. இன்றைக்கி எல்லாம் வட மாநிலத்திலேருந்து பரதேசியில் தான் வராங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லாம் அவன் வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கான்? பரதேசி மாரி ஆகிட்டான். சொந்த ஊர்லேயே எப்படி இருக்கான்? பரதேசி மாரி இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பரதேசிக்கு இடுக்கம் செய்கிற. பொழைக்க வந்தவனோட வாழ்க்கையை நீ கெடுக்கிற. உன்னை தேடி பொழைக்க வந்த பரதேசிக்கு, பரதேசியை கூட விட்டு வைக்கலைங்க தேசம். யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் கோபத்துக்கான காரணத்தை சொல்லிட்டு இருக்கார். நான் ஏன் கோபமா இருக்கிறேன், நான் ஏன் தேசத்தின் மேல என்னுடைய மூக்கம் அக்கினி போல கொட்டுகிறது என்றால், நீ பரதேசியை விட்டு வைக்க மாட்டேங்கிற. அவன் மேலேயும் நீ என்ன செய்ய? இடுக்கன் செய்கிறாய். அவன் வளரக்கூடாதபடி, அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி அவனை ஒடுக்குகிறாய். கர்த்தர் அதை பார்க்கிறார். அடுத்தது, உனக்குள்ளே திக்கற்றவனையும், ஐயோ, அடுத்தது திக்கற்றவன், வாழ வசதி இல்லாதவன், ஏழ்மையானவன், உணவுக்கு வழி இல்லாதவன். எத்தனை திக்கற்றவர்கள் இருக்கிறாங்க. போ, வராத போ, சேர்த்து கொள்ள முடியாம எத்தனை விதவைகளை ஒடுக்குகிறாங்க. இன்னைக்கு எத்தனை விதவைகள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நான் தேசத்தில் கோபமாக இருக்கிறேன்னு காரணம் விதவைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். விதவைகள் பைபிள் சொல்லுது, விதவைகளை நீங்கள் விசாரிக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென். திருச்சபையில் விதவைகளை விசாரிக்கணுமா? கண்டிப்பாக. இளம் வயதில் இருக்கிறவங்க விதவைகளை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அவங்களுக்கு வேண்டி தேவைகளை சந்திக்கணும். அப்போ விதவைகளை இப்படி திக்கற்றவர்களை ஒடுக்குகிறதை கர்த்தர் என்ன செய்யறது இல்லைங்க? அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. 8ஆம் வசனம், நீ என் பரிசுத்த வஸ்துக்களை என்ன செய்யற? அசட்டை பண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமையே நீ அசால்ட்டா நினைக்கிறப்பா, அதனால தான் நான் கோபமா இருக்கேன் தேசத்து மேல். நான் கோபம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சண்டே உனக்கு ஹாலிடேவா இருக்கு, அதனால நான் உன் மேல கடுப்பா இருக்கேங்கிறார் ஆண்டவர். கடுப்பு, கோபம். உனக்கு சண்டே எப்படி இருக்கு? ஹாலிடே, ஜாலிடேவா இருக்கு. எப்ப சண்டே உனக்கு ஹோலிடே, அது ஹாலிடே இல்ல, அது ஹோலிடே. பரிசுத்த ஓய்வுனால நீ என்ன செய்யற? பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய். உன் இஷ்டப்படி செய்யற, உன் இஷ்டப்படி நடக்கிற. நான் கோபமா இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். நான் கோபமா இருக்கிறேன். 9வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. முறைகேடு செய்கிறவர்கள், முறைகேடு, அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், ஃப்ராடு பண்றவன் தேசத்தில் பெருகி இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்து ஒரு செங்கலுக்கு வெள்ளி முலாம் பூசி எத்தனையோ லட்சத்துக்கு வித்துட்டாங்க. செங்கலுக்கு வெள்ளி முலாம், அதையும் நம்பி வாங்குறவங்க இருக்கிறாங்க பாருங்க. கரெக்டாக செங்கலை வெள்ளி சைஸில் செதுக்கி அதுக்கு முலாம் பூசி எப்படி ப்ராடாக இருக்கான் பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட அக்கிரம சிந்தைக்காரர்கள் பெருகி இருக்கிறதுனால கர்த்தர் தேசத்தை என் மேலே கோபமாக இருக்கிறார். 10 வாசிங்க. இன்னைக்கு தூர ஸ்திரியை பலவந்தப்படுத்துகிறவர்கள் இன்னைக்கு அநேக இடங்களில் இது வெளியே தெரியறதில்ல. அன்னைக்குள்ள காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னைக்குள்ள தூரம் போன ஸ்திரீகள் தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க.
அவங்களாம் ஊருக்குள்ளே சேர்க்கப்பட மாட்டாங்க. 8 நாள் 5 நாள் 7 நாள் தனியாக இருப்பாங்க. அங்கே போய் சில ஸ்திரீகளோட கூட விபச்சாரம் செய்கிற, அந்த தூர ஸ்திரீகளோட கூட தகாத உறவுகளை வைத்துக் கொள்கிற அநேகர் அந்த காலத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குதுப்பா. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமைகள் அநேக குடும்பங்களில் கூட நடக்கிறது, அநேக இடங்களில் நடக்கிறது. வேசித்தன விபச்சாரத்தின் ஆவியினால தூர ஸ்திரீகள் கூட பார்க்காம நிறைய விடுதலைகளில் இப்படிப்பட்ட பாவங்களை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். கர்த்தர் சொல்கிறார், இது எனக்கு கோபத்தை உண்டாக்கிறது. 11. இன்னைக்கு தேசத்தில் இது நடக்குதுல்ல, தேசத்தில் அயலானுடைய மனைவியோட விபச்சாரம் செய்கிறது. அப்புறம் இன்னைக்கு வேறு ஒருவன் முறைகேடாய் மருமகளை தீட்டுப்படுத்துகிற பாவம் இதெல்லாம் நடக்குதுங்க. நடக்கலன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில், தேசத்தில் இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்குது. ஆண்டவர் இதை பார்க்கிறார். 12 வாசிங்க. பரிதானம், லஞ்சம். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, லஞ்சம் இல்லாத ஒரு இடம் இருக்கா? ஏதோ இந்த முதல்வர் தான் சொல்லியிருக்கிறார், லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். மாற்றிட்டா ரொம்ப சந்தோஷம். தேவன் இறங்காமல் மாறவும் முடியாது. ஆமேன். ஜபிக்கிறவங்க இல்லாமல் லஞ்சம் ஒழியாதுங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பரிதானம் வாங்குறவர்கள் இருக்கிறாங்க. தொட்ட தொலைவுக்கு லஞ்சம். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு 20 ரூபா. யோசனை பண்ணி பாருங்க, லஞ்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாமே எனக்கு கோபத்தை உண்டாக்குறது. இது சகலமும் எனக்கு என்ன ஆகுது? கோபத்தை உண்டாக்குறது. கீழே அந்த 12 நீ வட்டியும் பாருங்க, என்ன வட்டி வாங்குற உலகம் இன்னைக்கு. வட்டிக்காரன் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஆட்டோ வட்டி, எத்தனை வட்டிங்க. வட்டிக்கு அளவே இல்லை இன்னைக்கு. வட்டி ஏகப்பட்ட வட்டி. 1000 ரூபா வாங்கினா 1000 ரூபாய்க்கு திருப்பி கொடுக்கும்போது 10,000 ரூபா வாங்கினானே அவன் கொடுக்கும்போது 8500 தான் கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறான்? 10,000 கடை வாங்கும்போது 1500 வட்டியை பிடிச்சிட்டு 8500 தான் கொடுக்குறான். வாரம் 1500 வட்டி கட்டுறவங்கள இருக்கிறாங்க. 10,000 வாங்கி வாரம் 1500 வட்டி கட்டுறவங்கள இருக்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க எப்படியெல்லாம். அப்போ வட்டி தேசத்தை கெடுக்கிறது. இன்னைக்கு வட்டி இல்லாத ஒரு இடம் பாருங்க. இன்னைக்கு ஈஸி இஎம்ஐ என்ன சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க நிறைய பேர் வட்டி வாங்குறது இல்லை அப்படின்னு நினச்சி பிசாசு ஒரு பிளான் கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஈஸி இஎம்ஐ. நீயோ அதுக்கு பேர் தெரியுமா? கடன் மேலா. என்ன மேலா? லோன் மேலா. என்ன மேலா? நீ வசனமே சொல்லுது நீ என்ன வாங்கக்கூடாது? கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அறிவிப்பு எப்படிங்க? மெகா லோன் மேலா. எப்படி பார்த்தீங்களா பிசாசோடைய தந்திரத்தை? நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை எங்கேயும் சிக்க வைக்கிறதுக்கு பிசாசு ஏதோ பிளான் பண்ணுறான். ரொம்ப கவனமாய். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வட்டி வாங்காது இருப்பாயாக. ஆமேன். வட்டி தேவனுடைய பார்வையில் கோபத்தை கொண்டு வருகிறது. ஆமேன். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளவு பாவம் தேசத்தில் இருக்கு. அதனால தான் கர்த்தர் ரொம்ப கோபமாக இருக்கிறார். தேசத்தில் தான் இவ்வளோ பாவமா அப்படின்னு பார்த்தா 23 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது சுத்தம் பண்ணப்படாத தேசம். என்ன தேசம்? சுத்தம் பண்ணப்படாத தேசம். கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா கீழ் வசனத்தை வாசிப்போமா? அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவ்வுகிறது போல. இன்னைக்குள்ள தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. அந்த தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை என்ன செய்யறாங்க?
பட்சிக்கிறார்கள். ஆத்துமாக்களை அவர்கள் என்ன செய்யறாங்க? பட்சிக்கிறார்கள். தங்கள் சுய இச்சைக்காக ஆத்துமாக்களை பட்சிக்கிற சபைக்குள்ள உண்டாகிற பாவம் இது. இது சபைக்குள்ள நடக்கிற பாவம். இது தேவ பிள்ளைகள் மத்தியில் உண்டாகிற பாவம். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். ஆண்டவர் அதை தான் பார்க்க. என் கோபம் எதனால இருக்குப்பா? இதனால தான் தீர்க்கதரிசிகள் ஜனங்களை பட்சிக்கிறார்களே, நான் கோபப்படுறேன் அப்படின்னுங்கிறார் ஆண்டவர். ஆமென். கீழே வாசிங்க, என்ன பண்றாங்களா? விலை உயர்ந்தது அவங்க ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் பாருங்க, இன்னைக்கு உள்ள பெரிய பெரிய பிரபலமான தீர்க்கதரிசிகள்லாம் காஸ்ட்லியான லக்ஸூரியஸ் லைஃப்க்கு போயிட்டாங்க. என்ன லைஃப்? காஸ்ட்லியான லக்ஸூரியஸ் லைஃப். இன்னைக்கு இங்கே ஜனங்க 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்குற கூட முடியாது. என்ன வாங்க முடியாது? 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்குற கூட அவங்களுக்கு வழி இல்லை. ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஆடிக்காரு. தீர்க்கதரிசிக்கு ஆடிக்கார். யோசனை பண்ணி, லக்ஸூரியஸ் லைஃப். அதுக்காக தீர்க்கதரிசி கார் வச்சுக்க கூடாதா? கார் வேணும், காரு வேணும். லக்ஸூரியஸ் லைஃப் தான் வேணாங்கிறார் ஆண்டவர். வாசனை திரவியங்கள், பாட்டை, சென்ட், கோட்டு, சூட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு பவுன்சர்களோடு கூட சுற்றுற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சுங்க. பவுன்சர்களோடு சுற்றுற அளவுக்கு மாறி போச்சு. 10 அடியால் கூட சுற்றுற மாதிரியே பாருங்க. இன்னைக்கு சிஎம் எங்கே வந்தாலும் கூட எப்படிங்க ஒரு 10-20 பேர் வராங்க. அப்புறம் எதிர்கட்சி தலைவர் வந்தாலும் கூட வராங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் மாறி போயிட்டாங்க. அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கழுதையில் போயிட்டு இருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வெறும் சால்வையை போட்டுட்டு கழுதையில் போயிட்டு இருந்தார். எலியா நடந்தே போனார். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை. தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு சபைக்கு தேவையானவர்கள், ரொம்ப தேவையானவர்கள் யாருங்க? தீர்க்கதரிசிகள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆத்துமாக்களை பட்சிக்கிறவர்களாய் மாறிட்டார்கள். சுய இஷ்டத்துக்கு மாறிட்டாங்க. பாருங்க, அடுத்தது என்ன போட்டிருங்க? பொருட்களை, விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். அது நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்கிறார்கள். விதவைகள் ஆக்கிட்டாங்க. பட்சித்து அநேகரை விதவைகளாக்கி தங்களுடைய சுய இச்சைக்கு, இஷ்டத்துக்கு ஜனங்களை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டார்கள். ஆண்டவர் பார்க்கிறார். சபைக்குள்ள இப்படிப்பட்ட கேடுகளை தேவன் பார்க்கிறார். அழிக்க போறேங்கிறார். அழிக்க போறேன். 26 வாசிக்கலாமா? அதன் ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்றாங்க. பாருங்க, இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறிச்சே பேசலைன்னு அந்த சபைக்கு ஜனங்க போறதே இல்லை. ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும், சத்தியத்தை பேசினா பிடிக்கிறது இல்லை. நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு வேதத்தை பேசினா பிடிக்கிறது இல்லை. ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், நீ வாளாகாம எப்படி இருப்ப? தலையா இருப்ப. நீ கீழாகாம மேலே இருப்ப. உனக்கு வீடு தரப்படும், உனக்கு வாசல் உண்டு, உனக்கு அப்படியே ஃப்ளைட்டில் போவோம், இப்படி போவோம், அப்படி போவேன்னு சொல்ற ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு தங்களுக்கு ஏற்ற ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டார்களாம். அப்படிப்பட்ட போதகர்கள், ஆசாரியர்கள் அவங்களுக்கு தேவையா? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் இருப்பதனாலே நான் தேசத்தை அழிக்க போகிறேன். கீழே வாசிங்க. பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் இல்லாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்கள் எதற்காகன ஜனங்களை எப்படி ஆகிலும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க வைக்கணும். ஆமென். ஜனங்களுக்காக நான் சொல்றேன், ஜனங்களுக்காக எந்த ஒரு பாஸ்டர், எந்த ஒரு ஆசாரியர் ஃப்ளெக்சிபிளாக மாறுறாரோ அந்த ஊழியம் உடஞ்சு போயிடும். ஜனங்களுக்காக ஃப்ளெக்சிபிளாக மாறக்கூடாது. அவங்கள பிரியப்படுத்த, இவங்களை பிரியப்படுத்த, அவங்கள கனப்படுத்த, இவங்களை கனப்படுத்த இல்லைங்க. கர்த்தர் ஒருவருக்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இவங்களுக்காக அவங்களுக்காக சாஞ்சோம்னா சாய்கிற ஊழியங்கள் நிச்சயமா சாய்ந்து போயிடும். கர்த்தருக்காக நிற்கிற ஊழியங்கள் மட்டும்தான் கடைசி நாளிலே கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க என்ன செய்யறாங்களா? 27 போட்டிருக்கு, அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களா இருக்கிறார்கள்.
கர்த்தர் எப்படியெல்லாம் வேதனைப்படுறாரு பாருங்க. சபையில் பிரபுக்கள் என்றால் மூப்பர்கள், சபையில் பிரபுக்கள் என்றால் நல்ல எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இறை கவ்வுகிற ஓநாய்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய வேதனையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு திருச்சபையுடைய நிலைமை எப்படி இருக்குங்க? அப்படிப்பட்ட நிலைமையே தான் இருக்கு. கீழே வாசிக்கலாம். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. என்ன வார்த்தை? சாரமற்ற சாந்து. அப்படின்னு என்ன? இந்த கட்டிடம் கட்டும்போது கல் வச்சாச்சு, இந்த ஒரு கல்லுக்கும் அடுத்த கல்லுக்கும் நடுவில் என்ன வைக்கணுங்க? சாந்து வைக்கணும், கலவை வைக்கணும். அந்த கலவையில் மண்ணும் மணலும் சிமெண்ட்டும் கரெக்டான அளவில் இருந்தால் தான் என்ன செய்யுங்க? அந்த கல் அதில் நிற்கும். ஆனால் சும்மா கண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் தெரியுற மாதிரியே சில சிமெண்ட்டை போட்டு கட்டினா, சமீபத்தில் ஒரு ஆய்வுக்கு போனாங்க, கவர்மெண்ட் கட்டின பில்டிங்கை போய் பார்க்கறதுக்கு. சும்மா கையில் இப்படி உடைச்சா உடையுது. கட்டின பில்டிங் என்னதுங்க? ஒரு முக்கை போய் இப்படி சும்மா கில்லுனா அந்த காணது இப்படி கில்லுனா என்ன செய்யுது? உடையுது. தட்டுனா கல்லாம் ஒழுகுது. அதுதான் சாரமற்ற சாந்து. வெளி தோற்றத்துக்கு பூசப்பட்டது போல இருக்கும். கவனிங்க, உங்களுக்கு சாரமற்ற சாந்துகளை பூசுகிற ஊழியனாய் நான் இருப்பேன்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். பாஸ்டர், நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க, சத்தியத்தை பேசுங்க பாஸ்டர்னு சொல்லுங்கள். நான் தைரியமாக சொல்ல கர்த்தருக்கு முன்னாடி என்னை திருத்திக் கொள்கிறேன். சாரமற்ற சாந்துகளை பூசுகிறவர்களாக இருக்கக்கூடாதுங்க. தேவன் சொல்லுகிறார், இப்படி இருப்பதுனாலே ஜேஷ்டத்தின் ஜனங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் இந்த தேசத்தில் நடக்குது. கொள்ளை, எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு. யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் தேசத்தை இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடி. நான் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுப்பா தேசத்தில், இவ்வளோ ஜனங்களுடைய மூர்க்க குணங்களை நான் பார்க்குறேன், சபைக்குள்ளே இப்படிப்பட்ட சீர்கேட்டை பார்க்குறேன். இதன் மத்தியில், இந்த பிரச்சனைகளின் மத்தியில் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிறவர், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடுறேன், ஒருவனையும் காணேன். நான் தேடுறேன், ஒருத்தனை காணப்பா. ஆகையால் நான் அவர்கள் மேல் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கனியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்கள் வலியின் பலனை அவர்கள் தலையின் மேலே சுமர்த்துவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் இந்த அளவுக்கு வேதனை அடையணும், இந்த அளவுக்கு கர்த்தர் கோபம் அடையணும்னு ஒரே ஒரு காரியம்தான். the one and only reason. அந்த ஒருத்தனும் ஒருத்தி இல்லைங்க, அந்த ஒருத்தனும் ஒருத்தி இல்லை. அந்த ஒருத்தனும் ஒருத்தனி இல்லாதனால தான் ஆண்டவர் இந்த முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேசத்தை அழிக்காதபடி கர்த்தர் காக்க வேண்டும் என்று சொன்னான். நம்ம பட்டணத்தை அழிக்காதபடி, நம்ம கிராமத்தை அழிக்காதபடி, நம்ம தமிழ்நாட்டை, நம்மளோட ஈரோடு மாவட்டத்தை, புளியம்பட்டியை அழிக்காதபடி கர்த்தர் காக்க வேண்டும் என்று சொன்னான். அந்த திறப்பில் நிற்கிற ஒரு நபராய் நான் வருவேன். ஆண்டவரே, சுவரை அடைக்கத்தக்க நபராய் நான் வருவேன். ஆண்டவரே, உங்க கோபத்தை தணிக்கிறவனா நான் எழுந்திருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி எழுந்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்த்து நம்புகிறார். அப்படி சொல்லுகிறவர்களை கர்த்தர் நம்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்புகிறார். ஏன்னா அவருக்கு யாராவது ஒருத்தங்க வேணும். ஆமென், அல்லேலூயா. 19வது நூற்றாண்டில் வேல்ஸ் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடந்தது என்று சொல்லி உலகத்திலே சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய எழுப்புதல் என்றாலே அது வேல்ஸ் தேசத்தில் நடந்த எழுப்புதல். அப்படி என்ன பாஸ்டர் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. வேல்ஸ் தேசத்தில் எங்கே பார்த்தாலும் பாவமா, கண்ணுக்கு எதிராக விபச்சாரம் நடக்குமா, கண்ணுக்கு முன்னாடி எல்லா இடத்துல குடி, எல்லா இடத்துல கொள்ளை, எல்லா இடத்துல கொலை, எல்லா இடத்துல எங்கே பார்த்தாலும், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அசுத்தம் தான். வேல்ஸ் தேசத்தில் எங்கே போனாலும், நீங்கள் எந்த வீதிக்கு போனாலும், எந்த கடைக்கு போனாலும், எல்லா ஹோட்டலில், லாட்ஜில், எல்லா இடத்துல என்ன வேசித்தனம், பாவங்கள் அப்படி கொடூரமாய் நடந்து கொண்டிருந்தது வேல்ஸ் தேசத்தில்.
ஆனால் திடீரென்று ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா கூடி மனம் திரும்பி அழுது 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 தெருக்கல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கொஞ்சம் கொஞ்சம் பேரா, 2 பேரா, 4 பேரா தெருக்கல்ல அழுது, சபைகள் அழுது, எல்லா பக்கம் அழுது 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 ஜெபிச்சு ஒரு கட்டத்தில் வேல்ஸ் தேசத்தில் குற்றங்கள் இல்லாத தேசமா மாறிடுச்சு. சிறைச்சாலை எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. ஒரு கட்டத்தில் வேல்ஸ் தேசம் முழுவதுமாய் எங்கு பார்த்தாலும் எந்த குற்ற செயலும் இல்லை. மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு, விபச்சார விடுதிகள் மூடப்பட்டுச்சு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், இது எப்படி நடந்தது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தா, இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒருவர் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர், அந்த தேசத்துடைய ரட்சிப்புக்காக அந்த நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளாய் ஒரு ரப்பர் போல ஒரு கெட்டியான ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டு இரவும் பகலும் பல ஆண்டுகள் அந்த தேசத்துக்காக, ஆண்டவரே இந்த இச்சையில் நான் விழுந்துடக்கூடாது, இந்த இச்சையில் என் ஜனங்களை காத்துருங்கப்பா, இந்த பாவத்துக்கு என் ஜனங்களை விடுவித்துருங்கப்பா ஆண்டவரே, இந்த அக்கிரமத்துக்கு என் ஜனங்களை விடுவித்துருங்க ஆண்டவரே, இந்த அசுத்தத்துக்கு என் ஜனங்களை விடுவித்துருங்கப்பா, இந்த கொள்ளைக்கு என் ஜனங்களை விடுவித்துருங்கன்னு சொல்லி இரவும் பகலும் அந்த கறி புகை இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு அழுது அந்த 2 மிகவும் கெட்டியான அந்த ரப்பர் சீட்டு குழி போல ஆயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அழுது இரவும் பகலுமா ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த இவான் ராபர்ட்ஸ் உடைய ஜெபந்தான் வேல்ஸ் தேசத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினது. இந்த காரியம் ஏன் ஒரு தாக்கத்தை எனக்குள்ள கொண்டு வரக்கூடாது? தேவன் தேடின அந்த ஒரு மனுஷன் வேல்ஸ் தேசத்தில் அது இவான் ராபர்ட்ஸா இருக்கும் என்று சொன்னா, புளியம்பட்டியில கர்த்தர் தேடுகிற அந்த மனுஷன் ஏன் நீங்களே இருக்கக்கூடாது? இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக தேவன் தேடுகிற அந்த மனுஷி ஏன் நீங்களே இருக்கக்கூடாது? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே நான் வரேன்ப்பா ஆண்டவரே, உங்க பாரத்தை சுமக்க நான் வரேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி தலையில தாழ்த்தி அப்போடைய பாதத்துக்கு நேராய் முழு மனதோடு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் பாரத்தோட, ஆண்டவரே அந்த இவான் ராபர்ட்ஸ்குள்ள இருந்ததான அந்த பாரம் எங்களுக்குள்ளாய் வரட்டுன்னு சொல்லி அந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக அந்த தேவ மனுஷர் பல ஆண்டுகள் கண்ணீரோடு ஜெபித்தது போல எங்க பட்டணம் ரட்சிக்கப்படணும்ப்பா. எங்க பட்டணத்தில் இருக்கிற பாவங்கள் ஒழியப்படணும், விக்கிரக ஆராதனைகள் ஒழியப்படணும், வேஷத்தன ஆவிகள் ஒழியப்படணும், பலவானின் ஆவிகள் ஒழியப்படணும் ஆண்டவரே, கொள்ளையின் ஆவிகள் ஒழியப்படணும், குடியின் ஆவிகள் ஒழியப்படணும் ஆண்டவரே, கள்ள உறவுகள் ஒழியப்படணும் ஆண்டவரே. இவன் ராபர்ட்ஸுக்குள்ள இருந்த ஆவியானவர் எங்களை பற்றி பிடிக்கட்டு ஆண்டவரே, தேவ சமூகத்தில் முழு மனதோடு பாரத்தோடு ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில்